السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد صلى على محمد وآل محمد وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وهمات المؤمنين أوصيكم عباد الله بتقوى الله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை குறித்து திருமறை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட மோமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்குண்மையாக அஞ்சு கொள்ளுங்கள், தக்வாவை பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்துக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்பதாக குறிப்பிடுகிறார். இந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபதேசங்களில் தக்வாவை போன்று வலியுறுத்திய ஒரு விடயம்தான் இமாமத் அல்லது ஹிலாபத் என்கின்ற விடயத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த உபதேசமாகும். இந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்ததை போன்று உங்களிடத்திலும் வேண்டிக் கொள்வதாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினராகிய அஹ்லுல் பைத் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களுடைய இமாமத்தை ஹிலாபத்தை ஏற்று பின்பற்றி நடக்குமாறும் இந்த இடத்தில் உபதேசித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த அஹ்லுல் பைத் குடும்பத்தினரை ஏற்று நடக்கின்ற விடயம், அவர்களுடைய இமாமத் ஹிலாபத் என்கின்ற விடயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவில் பல்வேறு இடங்களில் வலியுறுத்தப்பட்டு வந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிரதிநிதிகளை பூமியில் நியமிப்பது சம்பந்தமாக தொடர்பாக கூறுகின்ற விடயங்களில் நாங்கள் திருக்குர்ஆனிலே பார்க்கின்ற போது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிலாபத் தொடர்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நிச்சயமாக நான் பூமியில் ஹலீஃபாவை, என்னுடைய பிரதிநிதியை ஆக்குபவனாக இருக்கிறேன், ஆக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஜாயிலுன் என்கின்ற சொல் திருக்குர்ஆனிலே இந்த வசனத்திலே பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சில வசனங்களில் இன்னா ஜால்னாக்க இஸ் ஜாலக்கும் போன்ற வினை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே ஜாயிலுன் என்கின்ற பெயர் சொல் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அரபு இலக்கணத்தின்படி இஸ்லாமிய அறிஞர்கள் கொடுக்கின்ற விளக்கத்தின் அடிப்படையில் வினை சொல்லுக்கு ஒப்பாக வருகின்ற பெயர் சொல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விடயத்தில் பயன்படுத்தப்படுகின்ற போது அது அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக, பண்பாக மாறும். அது மாற்றத்துக்குரியதாக இருப்பதில்லை, எப்போதும் அந்த பண்பு செயலில் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில் நான் கலீஃபாவை நியமிப்பவனாக, ஆக்குபவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்றாக பூமியில் கலீஃபாவை நியமிக்கக்கூடிய பண்பு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வந்த அனைத்து அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நியமனமாகத்தான் கலீஃபா என்கின்ற விடயம் அல்லது இமாமத் என்கின்ற விடயம் இருந்து வந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த ஹிலாஃபத் என்கின்ற விடயம், கலீஃபா என்கின்ற விடயம், அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இனி யார் இருப்பார் என்கின்ற விடயமும் அல்லாஹ்வினால் தீர்மானிக்க
பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய பண்பை யாருக்கும் விட்டுக் கொடுக்கவில்லை. அவன்தான் பூமியில் கலீஃபாவை நியமிப்பவனாக இருக்கிறான். இந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினால் நியமிக்கப்பட்ட கலீஃபா யார் என்பதை அறிவிக்காமல் அவர்கள் மரணிக்கவில்லை. அவர்கள் அறிவித்து விட்டுத்தான் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். இந்த வகையில் அவர்கள் எங்களுக்கு கலீஃபாவாக, கலீஃபா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அறிவித்திருக்கின்ற அந்த பிரதிநிதிகள், கலீஃபாக்கள் என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த அஹ்லுல் பைத் குடும்பத்தினராக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக கூறியதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு ஹதீஸ்கள், இது தொடர்பில் அஹ்லு சுன்னாக்களுடைய ஹதீஸ் மூலாதாரங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படுகிறது. இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஹலீஃபத்தைன், உங்கள் மத்தியில் நான் 2 கலீஃபாக்களை விட்டு செல்கிறேன். ஒன்று கிதாபுல்லாஹி, அதே போன்று வைத்திரத்தி அஹ்ல பைத்தி. ஒன்று அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது, மற்றது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களாக இருக்கிறார்கள். வ இன்னஹுமா லை யஃபர்ரகா ஹத்தா யரிதா அலைய அல் ஹவுல், நிச்சயமாக அவ்விரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று நாளை மறுமையில் ஹவுலு கௌதரை அடையும் வரைக்கும் பிரிய மாட்டாது என்று வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று இதே அர்த்தத்தில் வரக்கூடிய ஹதீதுகளும் இருக்கிறது. லை யதஃபர்ரகா என்று சொல்வது போன்று லம் யஃப்தரிகா என்று சொல்லக்கூடிய ஹதீதுகளும் இருக்கிறது. யதஃபர்ரகா என்று சொன்னால் அஹ்லுல் பைத்துக்களும் குர்ஆனும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா எவ்வாறு கூறியிருக்கிறதோ அதே போன்று ஹவுலுல் கௌதரை அடையும் வரைக்கும் அது நீடித்து இருக்கும் என்கின்ற விடயத்தில் தான், அல்லது ஒன்றை விட்டு ஒன்று முரண்படாது என்கின்ற, ஒன்றிலிருந்து இன்னொன்று முரண்பட மாட்டாது, எவ்வாறு பிரியாமல் நீடித்திருக்குமோ 2க்கு இடையில முரண்பாடு வராது என்கின்ற அர்த்தத்திலும் அது பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஃபலாயிலு சஹாபா என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் சொல்லப்படுகிறது. இன்னி கத் தரக்து ஃபீக்கும் ஹலீஃபத்தை, உங்கள் மத்தியில் நான் 2 கலீஃபாக்களை திறனாக நிச்சயமாக விட்டு செல்கிறேன். ஒன்று கிதாப் அல்லாஹ், மற்றது வைத்திரத்தி அஹ்ல பைத்தி. ஒன்று அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது, மற்றது என்னுடைய குடும்பத்தினரான அஹ்லுல் பைத்துக்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீதுகள் பல்வேறு கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. உதாரணமாக இமாம் தபரானி அவர்களுடைய அல் மௌஜமுல் கபீர், அதே போன்று நாசிருத்தீன் அல்பானி அவர்கள் இதனை சரியென கண்ட சஹீஹ் ஜாமி சகீர் என்கிற அவருடைய நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் இதனுடைய ஏனைய வாசக அமைப்புகளின் வேறுபாடுகளோடு, உதாரணமாக சில இடங்களில் சகலைன் என்று வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கனதியான 2 விடயத்தை விட்டு செல்கிறேன் என்று சொல்லி. எனவே இந்த வகையில் இந்த ஹதீஸ் முத்தவாத்திரான பல ராவிகளின் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீதாக இருப்பதை நாங்கள் கருத்தில் எடுக்க முடியும். எனவே அஹ்லுல் பைத்துக்களுடைய ஹிலாபத், இமாமத் என்பது சரியாக புரிந்து கொள்ளப்படுமானால், அதனை சரியாக இஸ்லாமிய சமூகம் அறிந்து கொள்ள முயற்சிக்குமானால், நேர்வழியில் இருக்கக்கூடிய பிரிவு, இஸ்லாமிய உட்பிரிவு அல்லது இயக்கம் எது என்பதை மிக இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள் தங்களை நாங்கள் தான் அல் ஃபிர்கத்து நாஜியா, வெற்றி பெற்ற கூட்டம் என்றும், அல்லது அல் ஃபிர்கத்துல் முஹிக்கா, சத்தியத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் என்றும் தங்களை அழைத்து கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் வெற்றி பெற்ற கூட்டமோ அல்லது சத்தியத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தினரோ யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான அளவீடுகள் எங்களுக்கு அவசியப்படுகிறது, உத்தரவாதம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால் எல்லா இயக்கங்களும் திருக்குர்ஆனை மூலாதாரமாகத்தான் வைத்திருக்கிறார்கள். எல்லா இயக்கங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, ஹதீஸை தங்களுடைய மூலாதாரமாகத்தான் ஏற்று நடக்கிறார்கள். எல்லோருடைய மூலாதாரமும் இவ்விரண்டுமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எது சத்தியத்தில் இருக்கிறது என்பதை அடையாளம் காண்பது எங்களுக்கு சிரமமான ஒன்றாக இருக்கலாம். இதனால் தான் ஒரு இயக்கமாக ஒரு குழுவினர் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்கு அதுக்கு ஒரு உத்தரவாதம் தேவைப்படுகிறது. அந்த உத்தரவாதம்
இந்த இயக்கம்தான் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரவாதம் அல் குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் எங்களுக்கு தரப்பட்டிருக்க வேண்டும். அப்படியான உத்தரவாதத்தை பெறுவதற்கு பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு பெயர்களை கொண்ட இருக்கக்கூடிய இஸ்லாமிய உட்பிரிவுகளும் இயக்கங்களும் பல்வேறு திருக்குர்ஆன் வசனங்களை உதாரணமாக காட்டுகிறார்கள். ஆனால் அது எதுவும் நேரடியாக அப்படியான இயக்கங்கள் பற்றியதான உத்தரவாதத்தை திருக்குர்ஆனோ சுன்னாவோ அளிப்பதை நாங்கள் காண முடியவில்லை. ஆனால் அஹ்லுல் பைத்துக்களுடைய விடயத்தில் அது மிக தெளிவாக அந்த உத்தரவாதத்தை வழங்குவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய ஹுத்பாவின் உள்ளடக்கமாக நான் குறிப்பிட விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நேர்வழி வழிகேடு என்று சொல்லப்படுகின்ற இரண்டு விடயத்துக்கு இடையில் திருக்குர்ஆனிலே நேர்வழி என்பதற்கு உதாரணமாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக காண்பித்து அவருடைய சொற்படி நடந்த அவருடைய தோழர்கள், குடும்பத்தினர்கள் அவர்கள் அந்த வெள்ளப்பெருக்கில் இருந்து பாதுகாக்கப்பட்டதை உதாரணமாக திருக்குர்ஆனிலே குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று வழிகேடுக்கு உதாரணமாக ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் அவ்விருவரும் நீரில் மூழ்கடிக்கப்பட்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக கூறுகிறார். எனவே நேர்வழி என்பதற்கு நீரில் மூழ்கடிக்கப்படுதல் என்பதிலிருந்து பாதுகாக்கப்படுவதையும், வழிகேடு என்பதற்கு நீரில் மூழ்கடிக்கப்படுதல் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சியாக எங்களுக்கு வைத்திருக்கிறார். திருக்குர்ஆனில் இரண்டையும் அத்தாட்சி என்று கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதை அடிப்படையாக கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்துக்களுடைய விடயத்தில் எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய பரிசுத்த குடும்பத்தினர் அஹ்லுல் பைத்தினர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். யார் அதில் ஏறிக்கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், நேர்வழி பெற்று விட்டார். யார் மூழ்கடிக்கப்படுகிறாரோ அவர் வழிகேட்டில் இருக்கிறார், அவர் அழிந்து விட்டார் என்பதாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சமகாலத்தில் யார் வெற்றியில் இருக்கக்கூடிய கூட்டத்தினர் அல்லது யார் சத்தியத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தினர் என்பதற்கு அல் குர்ஆனிலும் சுன்னாவில் இருந்தும் நாங்கள் உத்தரவாதம் பெறுவதாக இருந்தால் அது ஷியாக்களுடைய விடயத்தில் தான் இருக்கிறது. இந்த இடத்தில் மற்றும் ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். அதாவது எவ்வாறு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர் அந்த வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டதை, நீரில் மூழ்கடிக்காமல் பாதுகாக்கப்பட்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நேர்வழியான ஒரு அடையாளமாக குறிப்பிடுகிறானோ, அந்த பாதுகாக்கப்பட்டவரை அல் குர்ஆனிலே ஷியா என்று குறிப்பிடுகிறார். ஷியா என்ற வார்த்தையில் குறிப்பிடுகிறார். அதே போன்று அஹ்லுல் பைத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷியா என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று உத்தரவாதப்படுத்துகிறார்கள். ஒட்டுமொத்த படைப்புகளிலும் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற உத்தரவாதத்தை சொல்கிறார்கள். எனவே இந்த விடயங்களுக்கான மூலாதாரங்கள், குர்ஆன் வசனங்கள் என்ன, ஹதீதுகள் என்ன என்பதை குறித்து தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறோம். இதன் முதலாவது அம்சமாக ஃபிரௌனுடைய விடயத்துக்கு வருவோம். ஃபிரௌனுடைய விடயம் தொடர்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு குறிப்பிடுகிறார். 43வது அத்தியாயத்தில் 51வது வசனம் தொடக்கம் 56வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கின்ற போது ஃபிரௌனை பற்றி சொல்லப்படுகிறது. ஃபிரௌன் தன்னுடைய கூட்டத்தாரை நோக்கி தான் மிஸ்ர் தேசத்தின், எகிப்து தேசத்தின் ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருப்பதாகவும், தனக்கு கீழால் தான், தன்னுடைய காலடிக்கு கீழால் தான் ஆறுகள் ஓடுவதாகவும் அதனை அத்தாட்சியாக காட்டி தான் தான் பெரியவன் என்று அவன் வாதிடுகிறான். எந்த அதிகாரமும் இல்லாத, ஒரு விஷயத்தை தெளிவாக கூட கூற முடியாத மூசா என்னை விட சிறந்தவரா என்று அவன் கேட்கக்கூடிய விஷயமும் அல் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. அதே போன்று அதிகாரத்தின் அடையாளமாக காணப்பட்ட பொன்னாலான கங்கணங்கள், அணிகலங்கள் அணிவது அதிகாரத்தின் அடையாளமாக அப்போது இருந்தது. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. அதை கூட அவன் சாட்சியாக கூறுகிறான். அப்படி ஒன்று இருக்கு அவருக்கு. அல்லது மலாய்க்காமார்கள் அணிவகுத்து அவரோடு வந்திருக்கிறார்களா என்று கூட அவன் கேட்கிறான். பிறகு தன்னுடைய சமுதாயத்தினர் தனக்கு வழிபட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சௌகரியங்களை, சுமைகளை குறைத்து அவர்களை தங்களுக்கு கட்டுப்பட செய்கிறான். அதன் மூலம் அவர்கள் வழிகட்ட கூட்டத்தினராக மாறுகிறார்கள். அதே போன்று அவர்கள்
பாசிக்கின்களாக மாறுவதாக இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் 43வது அத்தியாயம் 54வது வசனத்திலே ஃபலம்மா ஆசஃபூனா இன்தகம்னா மின்ஹும் ஃபஅக்ரக்னாஹும், அவர்கள் எங்களை கோபப்படுத்திய போது நாங்கள் அவர்களை பழி தீர்த்தோம், ஃபஅக்ரக்னாஹும் அவர்களை மூழ்கடித்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஃபஅக்ரக்னாஹும் அஜ்மஈன், அவர்கள் அனைவர்களையும் நாங்கள் மூழ்கடித்தோம். இது அவர்களுடைய அந்த வழிகேட்டுக்கான ஒரு தண்டனையாக இது இருப்பது. இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே கூறப்படுவது போன்று தொடர்ச்சியில் கூறப்படுகிறது, ஃபஜஅல்னாஹும் அவர்களை நாங்கள் ஆக்கினோம், சலஃபன் வ மஸலன் லில் ஆகிரீன், ஏனையோர்களுக்கு முன்னுதாரணமாக, அதாவது உதாரணமாக இருக்கக்கூடிய முன்னோராக அவர்களை நாங்கள் ஆக்கினோம். அதாவது யாரை போன்று இருக்கக்கூடாது என்பதற்கான முன்னுதாரணமாக ஆக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். அவர்களை சலஃப் என்கின்ற வார்த்தையை கொண்டு திருக்குர்ஆன் அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று சலஃபிகள் சலஃப் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். முன் சொன்ன சாலிகான சஹாபாக்கள் என்று அதற்கு பெயரிடுகிறார்கள். ஆனால் சலஃப் என்கிற வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்பட்டதல்ல. வழிகட்டு சென்றவர்கள், இறை கோபத்துக்குள்ளானவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள், இவர்களைத்தான் சலஃப் என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா சாஃபாத்தில் 75 தொடக்கம் 83வது வசனத்திலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவரோடு உரையாடியது, அதே போன்று அவரையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் அல்லாஹ் அந்த வெள்ளப்பெருக்கில் இருந்து பாதுகாத்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான், வனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு மினல் கர்பில் அதீம், அவரையும் அவரை பின்பற்றியோரையும் அந்த பெரிய கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்து, அந்த பெரும் வெள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்தோம். அதே போன்று வஜஅல்னா துர்ரியத்தஹுமுல் பாகூன், அவர்களுடைய பரம்பரையை நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கினோம். அதே போன்று தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், பின் வருவோருக்கு அதனை நாங்கள் அத்தாட்சியாக விட்டு வைத்தோம், அத்தாட்சியாக ஆக்கினோம் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வாறு ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டதையும் ஒரு சான்றாக, ஒரு உதாரணமாக பின் வருவோருக்கு ஆக்கி வைத்தானோ, அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தையும் சம்பவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதன் தொடர்ச்சியில் அவ்வாறே சொல்லப்படுகிறது, சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், உலகத்தாரிடையே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மீது சாந்தி உண்டாகட்டும். இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன், நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் இவ்வாறு தான் உபகாரம் அளிப்போம், கூலி கொடுப்போம். இன்னஹு மின் இபாதினல் மோமினீன், நிச்சயமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை ஈமான் கொண்ட நல்லடியார்கள் என்றும் இருக்கிறார். சும்ம அகரக்குனல் ஆகரின், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை பின்பற்றியவர்களை தவிர்த்து ஏனையோரை நாங்கள் மூழ்கடித்தோம் என்கின்ற விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறார். அதன் தொடர்ச்சியில் சொல்கிறான், வ இன்ன மின் ஷிஅத்திஹி ல இப்ராஹிம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷியாக்களில் நின்றும் இப்ராஹிம் இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷியாக்கள் யார்? இந்த திருக்குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற பண்புகள், அதாவது அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றினார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அந்த வெள்ளப்பெருக்கில் இருந்து பாதுகாத்தார், வெற்றி பெற்றவர்கள். அதே போன்று அவர்கள் நாளை மறுமை வரைக்கும் அத்தாட்சியாக இருப்பார்கள் ஏனைய முஸ்லிம்களுக்கு, மோமின்களுக்கு, மனிதர்களுக்கு. எனவே இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே ஷியா என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை நேர்வழியில் நின்றவர்களின் மீது, அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெற்றவர்கள், வெற்றியை பெற்றவர்களுக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தையாக இருக்கிறது. மாற்றமாக சலப் என்கின்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாய் அழிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தையாக இருக்கிறது. எனவே இந்த ஷியா என்கின்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களுக்கு, அவருடைய ஆதரவாளர்களுக்கு வைத்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இது திருக்குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஷியா என்பது நேர்வழி பெற்றோருக்கான ஒரு உத்தரவாதமாக, ஒரு இயக்க ரீதியாக நாங்கள் பார்த்தால் யார் வெற்றி பெற்ற கூட்டம் அல்லது சத்தியத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் உத்தரவாதம் எங்களுக்கு தேவை என்றிருந்தால் அந்த உத்தரவாதமும் தேவையும்
வெளிப்படையாக தெளிவாக அந்த பெயரில் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். குர்ஆனிலே ஷியா என்ற வார்த்தை இருக்கிறது. இன்று ஷியா என்ற ஒரு இயக்கமே வளர்ந்திருக்கிறது. சுன்னாவில் ஷியா என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்று இஸ்லாமிய சமுதாயத்தின் மத்தியிலே அந்த பெயரில் ஒரு இயக்கம் இருக்கிறது. எனவே இது திருக்குர்ஆன் சுன்னாவின் ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. சும்மா பெயரில் ஒரு மொழி வழக்கில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை. இந்த ஷியா என்கின்ற வார்த்தை மொழி வழக்கில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் இல்லை. அதே மாதிரி சலப் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையும் மொழி வழக்கில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் அல்ல. அதுவும் இன்று மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் பெயராக இருக்கிறது. சலஃப், சலஃபியா என்று சொல்வது. இது திருக்குர்ஆனுடைய அத்தாட்சியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறக்கூடியவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அத்தைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிமில் முஸ்தபா முஹம்மத் ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ அலா ஆலிஹி த்வாஹிரீன் சய்யிமா அலியின் அமீருல் முஃமினீன் வ ஹபீபத்திஹி ஸஹ்ரா அல் மர்தியா வல் ஹஸன் வல் ஹுசைன் சய்யிது ஷபாபி அஹ்லில் ஜன்னah வ அலி இப்னுல் ஹுசைன் زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي محمد وعجل ஸலவாத்துல்லாஹி அலைஹி அஜ்மாயின். ஊசிக்கும் இபாதல்லாஹ் பித்தக்வல்லாஹ். மீண்டும் ஒருமுறை தக்குவாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நேர்வழிக்கும் வழிகேட்டுக்கும் முன்னுதாரணமாக நீரில் மூழ்கடிக்கப்படுவதையும் அதிலிருந்து வெற்றி பெறுவதையும் ஈடேற்றம் பெறுவதையும் அத்தாட்சியாக எங்களுக்கு வைத்திருக்கிறானோ, அந்த அத்தாட்சியின் தொடர்ச்சி எதற்காக என்ற கேள்வி வருகின்ற போது அந்த நேர்வழி வழிகேடு என்பதை சரியாக அடையாளம் கண்டு கொள்வதற்காக என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதனை தெளிவாக அஹ்லுல் பைத்துக்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்தி தருகிறார். அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்ன மஸல அஹ்லி பைத்தி ஃபீக்கும் மஸலு ஸஃபீனத்தி நூஹின் மன் ரகிபஹா நஜா வ மன் தகல்லஃபா அன்ஹா ஹலக அவ் கரக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் மத்தியில் மனிதர்களை பார்த்து சொல்கிறார்கள். நாங்கள் மிக தெளிவாக கூறுவதாக இருந்தால் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு முன்னிலையில் சொல்கிறார்கள் ஃபீக்கும் என்று சொல்லி. ஃபீக்கும் என்று அவர்கள் விழித்தது சஹாபாக்களை பார்த்து. உங்களுக்கு மத்தியில் என்னுடைய அஹ்லுல் பைத்துக்கு உதாரணம் என்று சொல்கிறார்கள். அதாவது சஹாபாக்களுக்கு ஒரு முன்மாதிரியை சொல்கிறார்கள். சஹாபாக்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். உங்கள் மத்தியில் என்னுடைய அஹ்லுல் பைத்துக்கு உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கப்பலை போன்றது. யார் அதிலே ஏறிக்கொள்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விடுவார். யாருக்கு சொல்கிறார்கள்? சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். வமன் தகல்லஃப அன்ஹா ஹலக அவ் கரக. யார் அதுக்கு மாறு செய்கிறாரோ அவர் அழிந்து விடுவார், மூழ்கடிக்கப்பட்டு விடுவார் என்பதாக சஹாபாக்களுக்கு ஒரு முன்னுதாரணத்தை சொல்கிறார்கள். சஹாபாக்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? இன்று சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சலஃப் வாதம் இருக்கிறது. அதாவது சலஃப் சாலிஹீன்களை, சாலிகான முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி.
உண்மையில் சலப் என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் என்று நாங்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக ஏற்றுக்கொண்டோம். ஏனென்றால் குர்ஆனிலே வழிகட்டவர்களுக்கு யாரை நாங்கள் பின்பற்றக்கூடாது என்று எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணமாக அமைத்து வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் சலப் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. குர்ஆனுக்கு மாற்றமாக நாங்கள் அப்படித்தான் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று இருந்தார். தலை சிறந்த முன்னோடிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக தான் இருக்கிறார்கள். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸ் உங்கள் மத்தியில் என்னுடைய அஹ்லுல் பைத்துக்கு உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்றது என்கின்ற இந்த ஹதீஸ் அஹமது பின் ஹம்பல், இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்களுடைய ஃபதாயில் சஹாபா என்கின்ற கிரந்தத்தில் இமாம் இப்னு ஹஜர் அவர்களுடைய அத்தாலிபுல் ஆலியா என்கின்ற கிரந்தத்தில் இமாம் அல் ஹாக்கிம் அல் நீசாபூரி அவர்களுடைய முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் என்கின்ற கிரந்தத்தில் இமாம் சுயூத்தியுடைய அத்துருல் மன்சூர், அதே போன்று அல் ஜாமியு சகீர் என்கின்ற கிரந்தத்தில் இமாம் தபரானி அவர்களுடைய அல் மோஜமு சகீர், அல் மோஜமுல் அவுசத், அதே மாதிரி அல் மோஜமுல் கபீர் போன்ற கிரந்தங்களில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இமாம் அல் முக்தபி அல் ஹிந்தி அவர்களுடைய கன்சுல் உம்மால் என்கின்ற நூலில், அதே போன்று இமாம் அப்துல்லா இப்னு அதி அவர்களுடைய அல் காமில் என்கின்ற நூலில், இமாம் அல் கந்தூசி அல் ஹனபி அவர்களுடைய யனாபியுல் மவத்தா என்கின்ற கிரந்தத்தில், இமாம் ஹைசமி அவர்களுடைய மஜ்மு ஸவாயித், இமாம் தஹபி அவர்களுடைய மீசானுல் இஅ்திதால், அதே போன்று அஹ்பாரு மக்கா, முஸ்னத் அல் பஸார், தஹ்தீபுல் கமால் போன்ற பல்வேறு கிரந்தங்களில், வரலாற்று நூல்களில், ஹதீஸ் நூல்களில், தப்சீர்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே இது மிகவும் பிரபலியமான ஒரு ஹதீதாக, சஹீஹான ஒரு ஹதீதாக இருக்கிறது. யார் நேர்வழி பெற்ற கூட்டம் என்று சொன்னால் அது அஹ்லுல் பைத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் என்ற அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது எவ்வாறு அல் குர்ஆனிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விடுதலை பெற்று வெற்றி பெற்ற கூட்டத்தாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷியா என்றும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஷியாக்களில் ஒருவர் என்றும் கூறியது போன்று இந்த சொற்பிரயோகம் அதே பொருளில் இங்கேயும், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலும் அஹ்லுல் பைத்துக்களுடைய விடயத்தில் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கப்பல் தொடர்பான வெற்றி குறிப்பிடப்படுகிறதோ அதே போன்று ஷியா என்கின்ற வார்த்தையும் குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பல்வேறு தப்சீர் கிரந்தங்களில், அதே போன்று ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீதுகளுக்கு இடையில் ஒரு சில ஹதீதுகளை இங்கே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னல்லதீன ஆமனு வ ஆமிலு ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. அதே போன்று மற்றும் ஒரு திருக்குர்ஆன் வசனம் ஹுமுல் ஃபாயிசூன் என்று சொல்லப்படுகின்ற திருக்குர்ஆன் வசனம் தொடர்பாகவும் வந்திருக்கக்கூடிய விளக்க உரைகளில் பயன்படுத்தப்பட்ட ஹதீதுகளை, அதாவது ஷியா என்கின்ற வார்த்தை பயன்படுத்ததன் காரணமாக அதனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இமாம் தபரி அவர்களுடைய தப்சீர் கிரந்தத்தில் இந்த வசனம், அதாவது சூரா பையினா 7வது திருக்குர்ஆன் வசனத்துக்கு அந்த திருக்குர்ஆன் வசனம் இறங்கிய காரணத்தை கூறுகின்ற ஹதீதுகள் துவக்கப்படுகிறது தப்சீர்களில். அந்த தப்சீர்களில் வந்த இந்த ஹதீதுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இமாம் தபரி அவர்கள் இதனை பதிவு செய்கிறார்கள். முஹம்மது இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த யா அலி, அதாவது நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்கள் தான் ஒட்டுமொத்த படைப்புகளிலும் சிறந்தவர்கள், கைருல் பரியா, ஒட்டுமொத்த படைப்புகளிலும் சிறந்தவர்கள். இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் கூறப்பட்ட அந்த நபர்கள் யார் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த யா அலி, அலியே நீங்களும் வஷியாத்துக்க உங்களை பின்பற்றக்கூடிய ஷியாக்கள். இதை இமாம் சுயூத்தி அவர்கள் தன்னுடைய தப்சீரில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீதாக சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலியை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்கள், அதாவது இமாம் அலிக்குத்தான் சொன்னதாக இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அந்த ஹைருல் பரியா என்பது அந்த வஷியத்துக்க, நீங்களும் உங்களை பின்பற்றுகின்ற ஷியாக்களும்.
யௌமல் கியாமத்தி ராதீன மர்தியீன், நாளை மறுமையில் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவர்களாகவும் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். அதே போன்று இமாம் ஆலூசி அவர்களுடைய தப்சீரில் வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஹதீஸில் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலியை பார்த்து சொல்கிறார்கள், அந்த ஹைருல் பரியா என்று சொல்லப்படுபவர்கள் அந்த வஷியத்துக்க, நீங்களும் உங்களை பின்பற்றுகின்ற ஷியாக்கள், நாளை மறுமையில் என்னுடைய அந்த இருக்கும் இடம் மீள்தளம் எதுவோ அதுதான் உங்களுடைய மீள்தளமாக இருக்கும், அதாவது சொர்க்கம். அல் ஹவுது, அந்த ஹவுதுல் கௌதராக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். தொடர்ச்சியாக இவ்வாறு கூறுகிறார், இதா ஜேத்தில் உமமு, சில ஹதீதுகள் வந்திருக்கிறது இதா இஜ்தமாத்தில் உமமுன்னு சொல்லி, லில் ஹிசாபி, கேள்வி கணக்குக்காக வேண்டி எல்லா சமுதாயங்களும் ஒன்று சேர்க்கப்படுகின்ற அந்த நேரத்தில் அந்த இடத்தில் துதுஆன, நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். யாரு? இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்பற்றுகின்ற ஷியாக்களும். குர்ரன் முஹஜ்ஜலீன், முகம் பிரகாசித்தவர்களாக, அதே போன்று ஒளிரக்கூடிய அங்கங்களோடு அவர்கள் வருவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதை இமாம் ஹவாரஸ்மி அவர்களுடைய அல் மனாகிப் என்கிற நூலிலும் இருக்கிறது. அதே போன்று இமாம் அல் ஹாக்கிம் ஹஸ்கானி அவர்களுடைய ஷவாஹிது தன்சீல் என்கிற கிரந்தத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்னு ஹஜர் அவர்களுடைய மற்றும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலியை பார்த்து சொல்கிறார்கள், ஹுவ அந்த வஷியத்துக்கு, அலியே அந்த ஹைருல் பரியா என்று சொல்பவர்கள், நீங்களும் உங்களுடைய ஷியாக்களும், ஷியா என்கிற வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துவது. தழ்த்தி அந்த வஷியத்துக்க யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையிலே நீங்களும் உங்களை பின்பற்றுகின்ற ஷியாக்களும் வருவீர்கள். ராதீன மர்தியீன், அல்லாஹ்வை பொருந்தியவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக. வயாத்தி அதுவுக கிலாபன் முக்மஹீன், உங்களுடைய எதிரி வருவார் கோபம் அடைந்தவராக, அதே போன்று முகம் திருப்பியவராக அவர் வருவார், மனநொந்த நிலையில் அவர் வருவார். அதே போன்று இமாம் அல் கந்தூசி ஹனபி அவர்கள் எனாபியுல் மவத்தாவில் பதிவு செய்யப்படுகின்ற இந்த ஹதீதை நான் இறுதியாக இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதனை ஜாபிர் இப்னு அப்துல்லா அல் அன்சாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீதுகளை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த ஷியா சஹாபாக்கள். இப்னு அப்பாஸ், அபூசர், ஜாபிர் இப்னு அப்துல்லா அல் அன்சாரி, இவர்கள் எல்லாம் ஷியா சஹாபாக்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் அலியை பார்த்து நீங்களும் உங்களை பின்பற்றுபவர்கள், உங்களை பின்பற்றுபவர்கள் என்று சொன்னால் எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களை மாத்திரம் சொல்லவில்லை, இந்த காலத்தில் இருக்கிற ஷியாக்களை மட்டும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இமாம் அலியோடு இருந்தவர்கள், இமாம் அலியை பின்பற்றியவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு உத்தரவாதம். இப்போது ஜாபிர் இப்னு அப்துல்லா அல் அன்சாரி அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் இருந்தோம். அக்பல அலியும், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போது வந்தார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் அவர்கள் குறிப்பிடுகிறார், அப்போது சொன்னார்கள், அது அதாக்கும் அஹி, என்னுடைய சகோதரர் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். சும்ம இல்தஃபத இலல் கஅபதி ஃபமஸஹா, பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் பால் சென்று அதனை தடவி கொண்டு பியதிஹி, தன்னுடைய கையால் தடவியவர்களாக கூறுகிறார்கள். அது உண்மையில் கஅபாவின் மீது சத்தியம் செய்து அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். சும்மா கால வல்லதி நப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார். கஅபாவின் மீது கையை வைத்து அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார், அன்னஹாதா வஷியத்தஹு, அவரும் நிச்சயமாக அவரும் அவரை பின்பற்றுகின்ற ஷியாக்களும், ஷியா என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது, நிச்சயமாக அவரும் அவரை பின்பற்றுகின்ற ஷியாக்களும் ஹுமுல் ஃபாயிஸூன் யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையில் நிச்சயமா அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். ஃபிர்கத்து நாஜியா பற்றி பேசப்படுகிறது, வெற்றி பெற்ற கூட்டம் யார் என்று. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், அலியும் அலியை பின்பற்றுகின்ற ஷியாக்களும். பிறகு சொல்கிறார்கள், சும்மா கால இன்னஹு அவ்வலுக்கும் ஈமானன் நாயி, நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில் என்னை ஈமான்
கொண்டதில் அவர்தான் முதலாவது நபர் என்று சொல்கிறார்கள். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாவது நபர். சில நேரம் வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கிறோம், ஹஜ்ரத் அபூபக்கர் அலி அவர்கள் முதலாவது ஈமான் கொண்டவர் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு இடத்தில் பார்க்கிறோம், வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியதும் தன்னுடைய வஹியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவரிடம் சென்றதாகவும் அவர் சாட்சியம் அளித்ததாகவும், நீங்கள் நபிதான் என்று சாட்சியம் அளித்ததாகவும் வருகிறக்கூடிய தகவல்களையாவது சுன்னாக்கள் சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர் முஸ்லீமாக மாறி அதே ஆற்றில் மரணித்த ஒருவர் என்று சொல்லப்படுகிறார். அப்படி என்றால் வரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாவது ஈமான் கொண்ட ஆண் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனா இது வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு? ஏன் 3 வருடத்துக்கு பிறகு ஈமான் கொண்டவர்கள் முதலாவது ஈமான் கொண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்? அதாவது வஹி இறங்கி 3 வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்க பிரச்சாரம் செய்யவில்லை. அந்த காலப்பகுதியில் தன்னுடைய குடும்பத்துக்கு நினைஞ்சார்கள், பிரச்சாரத்தை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வௌஃபாக்கும் பிஅஹ்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உங்களில் சிறந்தவர் அலி. வஅகூமுக்கும் பிஅம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதில் உங்களை விட முன்னிலை வகிப்பவர் அலி. வஅஅதலுக்கும் ஃபிர் ரஅய்யா, பரிபாலனத்தில் உங்களை விட நீதியானவர் அலி. வஅக்ஸமுக்கும் பிஸ்ஸவிய்யா, சமத்துவமாக பங்கிடுவதில் உங்களை விடவும் நீதியானவர் அவர்தான். வஅலமுக்கும் இன்தல்லாஹி மஸியத்தன், சிறப்பால் பெரும் மகத்துவத்தை பெற்றவர் உங்களை விட இமாம் அலிதான் என்று கூறிய நேரத்தில் ஃபனுஸிலத், இந்த வசனம் இறங்குகிறது. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலைக ஹுமுல் கைரு பரியா, ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமா அவர்கள் தான் படைப்புகளில் சிறந்தவர்கள். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடயத்தில் இது இறங்குகிறது. இது நிகழ்ந்ததன் பிறகு, அதாவது ஜாபிர் இப்னு அப்துல்லா அன்சாரி அவர்கள் சொல்கிறார்கள், இது நிகழ்ந்ததன் பிறகு ஃபகான ஸஹாபத்து இதா கீல அலியும், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டால் சஹாபாக்களுக்கு காலு, அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், கதுஜா கைருல் பரியா, நிச்சயமாக படைப்புகளில் சிறந்தவர் வருகிறார். சஹாபாக்கள் உத்தரவாதம் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அதனை தஸ்தீக் பண்ணுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது பல்வேறு கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீதுகளாக இருக்கிறது. ஷியாக்களுக்கு ஷியாக்கள் என்று ஷியா என்று பெயரிட்டது அல்லாஹ்வும் ரசூலும் தான். குர்ஆனிலே ஷியா என்று அல்லாஹ் தான் பெயர் வைத்திருக்கிறான், வஇன்ன மின் ஷியத்திஹி இப்ராஹிம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெயரிட்டிருக்கிறார்கள், அலி யா அலி அந்த வஷியத்துக்கு என்று. எனவே இது குர்ஆன் சுன்னாவின் மூலமாக உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. நேர்வழியை அறிந்து கொள்வதற்கு மிக வெளிப்படையான ஒரு அம்சமாக இது இருப்பதை நாங்கள் பார்த்தோம். ஷியாக்களுடைய விடயத்தில் ஏதாவது ஒரு சந்தேகத்துக்கான இடமான சில விஷயங்கள் காணப்பட்டால், அதாவது குர்ஆனும் சுன்னராவும் உத்தரவாதப்படுத்துகின்ற ஒரு இயக்கம் ஷியா, குர்ஆனிலோ சுன்னாவிலோ ஏதாவது ஒரு சந்தேகம் வருகின்ற போது அதனை முறையாக ஆராய்ந்து முடிவு காணப்படுவது போன்று ஷியாக்கள், அதாவது குர்ஆன் சுன்னா உத்தரவாதப்படுத்திய ஷியாக்களுடைய விடயத்தில் ஒரு சந்தேகம் வருகின்ற போதும் கூட அது ஒரு சரியான முறையில், அமைதியான முறையில், முறையான முறையில் அந்த விடயத்தை ஆய்வு செய்ய வேண்டும், அணுகி ஆராய வேண்டும். இந்த அணுகுமுறை எப்போதும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது குர்ஆனும் சுன்னாவும் உத்தரவாதப்படுத்திய ஒரு இயக்கமாக இருக்கிறது, ஒரு சிந்தனையாக இருக்கிறது. எனவே இந்த சிந்தனையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வந்து சேர்த்திருக்கிறார். காலம் அதற்குரிய சாத்தியப்பாடுகளை எங்களுக்கு தந்திருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய சத்தியத்தை ஏதோ ஒரு வழியில் வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சத்தியத்தை ஏற்று இதிலே நிலைத்து நிற்பதற்கு எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.